சாரை இம்ப்ரெஸ் பண்ண போறேன். இந்த பக்கோடா சாருக்கு ரொம்ப பிடிக்கும். பிரின்சிபல் சார் இன்னைக்கு என்ன ரொம்ப புகழ போறாரு. அதை கேட்டுட்டு அப்படியே மெய் மறந்து போக போறேன். பக்கோடா சார், பக்கோடா இதோ வந்துகிட்டே இருக்கு. என்ன விசேஷம் பப்பி? ரொம்ப குஷியா இருக்க போல இருக்கு. இந்த பக்கோடாவை யாருக்காக எடுத்துட்டு போறீங்க? பிரின்சிபல் சாருக்கு தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு டீச்சர்ஸ் டே இல்லையா? இந்த நாள் ஸ்பெஷல் நாளா இருக்கிறதுனால அவருக்காக ஸ்பெஷல் பக்கோடாவை எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. இது நானே அவருக்காக செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். பப்பி, இன்னைக்கு டீச்சர்ஸ் டேன்னு ஏன் எங்களுக்கு ஞாபகப்படுத்தவே இல்ல? பக்கோடாவா லக்கி, சீக்கிரமா வா. ஞாபகப்படுத்திருந்தா நாங்களும் ஏதாவது பண்ணிருப்போம்ல பப்பி. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருந்தா கண்டிப்பா ஏதாவது கோல்மால் பண்ணிருப்பீங்க. அடங்கோப்புறான கோல்மால் பண்ணிட்டானுங்களா? நான் எடுத்துட்டு வந்த பக்கோடாவெல்லாம் ஆட்டியே போட்டுட்டானுங்களே. இப்ப நாம புதுசா பக்கோடாவை தயார் பண்ணி கொண்டு வரணும் போல இருக்கு. டீச்சர்ஸ் டேங்கிறதால நாமளும் பிரின்சிபல் சாருக்கு ஏதாச்சும் ஒரு gift கொடுத்தே ஆகணும். நான் பிரின்சிபல் சாருக்காக சூப்பரான ஒரு கிரீட்டிங் கார்டை ரெடி பண்ண போறேன். கிரீட்டிங் கார்டா? நான் அவருக்கு ஒரு போட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணி கொடுப்பேன். போட்டோ ஃப்ரேமா? அட, இந்த டிஜிட்டல் காலத்துல போட்டோ ஃப்ரேம் வச்சு என்னையா பண்ணுவேன்? ஏப்பா லக்ஷ்மண், நீ ஏன் இப்ப லக்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. லக்ஷ்மண் என்ன சொல்றானா, பிரின்சிபல் சாரை பார்த்து நம்ம சந்தோஷப்படுற மாதிரி டீச்சர்ஸ் டே அன்னைக்கு பிரின்சிபல் சார் அவருடைய பிரின்சிபல் சாரை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார்ல. வாவ், என்ன ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு பாரு என் லக்ஷ்மண். நாங்க இப்போ பிரின்சிபல் சாருக்கு டீச்சர்ஸ் டே துமா இதை தான் கிஃப்டா கொடுப்போம். ஹலோ ஹலோ ஹலோ, உன்னோட லக்ஷ்மண் ஐடியா வேணா கொடுத்திருக்கலாம், ஆனா அவன் சொன்னதை டிரான்ஸ்லேட் பண்ணது என்னோட லக்ஷ்மண் தான். சோ நாங்க பிரின்சிபல் சாருக்கு டீச்சர்ஸ் டேக்கு இந்த gift தான் கொடுக்க போறோம். சார், இன்னைக்கு டீச்சர்ஸ் டேன்றதுனால ஸ்பெஷலான நாள். அதனால உங்களுக்காக ஸ்பெஷல் பக்கோடாவை கொண்டு வந்திருக்கேன். அதுவும் நானே செஞ்சு. இங்க பாருங்க சார். ஆஹா, சுட சுட பக்கோடாவா? பிரின்சிபல் சார், ஹாப்பி டீச்சர்ஸ் டே சார். சார் 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 சார், பக்கோடாவை தூக்கி போடுங்க. இன்னைக்கு டீச்சர்ஸ் டேங்கிறதால உங்களுக்கு அதை விட சூப்பரான ஒரு gift கொண்டு வந்திருக்கோம் பாருங்க சார். சார் சார் சார், இந்த சர்ப்ரைஸை நீங்க பார்த்ததும் உங்க தலை சுத்தி கீழே விழுந்துருவீங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அப்படியா? உங்க சர்ப்ரைஸ் என்னங்கறத சொல்லுங்க. சர்ப்ரைஸ். எப்படி இருக்கீங்க பட்வர்தன்? பிரின்சிபல் சார், சார், நான் சொன்ன மாதிரி அதிர்ச்சியில விழுந்துட்டீங்க பாத்தீங்களா? என்ன பார்த்ததும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உனக்கு சொல்லி கொடுத்த கலாச்சாரத்தை இது வரைக்கும் நீ மறக்காம இருக்க. சார், நீங்க இங்க வந்திருக்கீங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு எதுக்காக சார் இங்க வந்தீங்க? குழந்தைங்க வந்து புடிவாதமா கூப்பிட்டாங்க, அதான் உன்னை வந்து பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். ஆனா உன் நிலைமை இவ்வளவு மோசமா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன தொப்ப பலூன் மாதிரி ஊதிக்கிட்டே போகுது. அப்புறம் அவ்வளவுதான். நீ எதுக்குடா சிரிக்கிற? நீ தான் பக்கோடாவை கொடுத்து கொடுத்து இவனோட நிலைமைக்க இப்படி மாத்தி வச்சிருக்கிற. இல்ல சார், நானும் இவர்கிட்ட பக்கோடாவை சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனா இவரு தான் கேட்கவே மாட்டாரு. சரி, நான் தான் இங்க வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். பாட்பாருதான் ஃபுல் கிரவுண்டையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். ஆனா சார், பிரின்சிபல் வந்துகிட்டு ஆனா ஆவனா ஒழுங்கா போ. சார், ஒரு நாளைக்கு 10 ரவுண்ட் ஓடுறதுனால உடம்பு ஒண்ணும் குறைய போறது இல்ல சார். நீ இப்ப கிரவுண்ட 20 தடவை ரவுண்ட் அடிக்கணும். மாதவ், கிளம்ப பயங்கரது, இல்லைன்னா நாம நல்லா மாட்டிக்குவோம். நீங்க எல்லாரும் எங்கடா போறீங்க? நில்லுங்க. இங்க எல்லாரும் கிரவுண்ட 30 தடவை சுத்தி வரணும். பிரின்சிபல் சார் அவர் பிரின்சிபலை பார்த்தா சந்தோஷப்படுவார்னு நினைச்சோம். ஆனா அது நமக்கு இப்படி ரிவீட் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லையே. சுத்தம் போ. பப்பி, நீ போய் எனக்காக சூடா டீ போட்டு எடுத்துட்டு வா. சீக்கிரம் போ. நோட்டி பாவக்காய் ஜூஸையும் இளநீரையும் கலந்துதான் நீங்க எல்லாம் ஜூஸ் குடிக்கணும். ஆனா இப்ப பாவக்காய் ஜூஸ் யாரு பண்ணுவாங்க சார்?
சார் 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 எனக்கு ஜூஸ் அடிக்க தெரியாது. ஆனா நம்ம கோபால் இருக்கான்ல, அவனுக்கு பாவக்காய் ஜூஸ் எப்படி பண்ணணும்னு நல்லாவே தெரியும் சார். யாருக்கு வேலை செய்ய தெரியாதோ அவங்கிட்ட தான் வேலையை கொடுக்கணும். இவங்கிட்ட பாவக்காவை கொடு. இதுக்கு தான் உங்களோட வாய் பேசக்கூடாதுன்னு சொல்றது. நல்லா மாட்டிக்கிட்டியா மாதவே? கோபாலே. சூப்பர் பசங்களா, இப்படியே கிளாஸ் புல்லாகிற வரைக்கும் பாவக்கால இருந்து ஒவ்வொரு சொட்டா ஜூஸ் எடுக்கணும். இங்க யாருக்கு தென்னை மரத்துல ஏறி இளநீரை பறிக்க தெரியும்? என்ன சார் நீங்க மரம் ஏறதுல எங்களுக்கு கை வந்த கலை. இட்ஸ் வெரி சிம்பிள். ஆனா இந்த மாதவ பயலுக்கு தான் அது வராது. மரத்து மேல ஏறி இளநீரை பறிக்கிறதுங்கிறது சாதாரண வேலை கிடையாது. அதனால யாருக்கு இந்த வேலை தெரியுமோ அவங்க தான் இந்த வேலையை பண்ணி ஆகணும். கோபாலு, இளநீரை பறிச்சுக்கிட்டு என் கேபினுக்கு வா. கோபாலே, மரம் இவ்வளவு உயரமா இருக்கு, எப்படி ஏறுது? முயற்சி திருவினை ஆக்கும்னு சொல்லியிருக்காங்க லக்ஷ்மண். அதனால ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். வாட்ச் அண்ட் லேர்ன். கோபாலே, இப்படி சரி வா, ஒன்னாவே ஏறுவோம். ஏறிட்டேரு, விடாத ஏறு. இல்ல, நம்மளால முடியாது. மலை ஏறுறேன்னு சொல்லிட்டு என்ன இத்தனை தடவை கீழே விழுறானுங்க. ஓ, கவலைப்படாத, நம்ம ஏதாவது பண்ணலாம். போ லக்ஷ்மண், சூப்பர் ஐடியா போ. நம்ம ஈஸியா இளநீர் எடுக்க போதும் கோபால், வா. Something goes up but never comes down. ஆஹா, சூப்பர் டீ. பட்வர்தனு, டீ குடிக்க போறியா கண்ணா? இல்ல இல்ல, இது உங்களுக்காகத்தான் சார். நான் இந்த பாவக்காய் ஜூஸ குடிக்கிறேன். சாபாஷ். என்ன பாய்? பிரின்சிபல் சார், Perfect. ஏய், அங்க பாரு, அங்க பாரு, கூல் பிளாக்ல கரை பட்டிருக்கு. அதை இப்பயே சுத்தம் பண்ணு. அடங்கப்புறானு பிளாக் எங்க இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல. இவருக்கு பிளாக்ல இருக்கிற கரை எப்படி தெரிஞ்சிச்சு? பசங்களா, இந்த உலகத்துல உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு பிரின்சிபல் சார் மட்டும்தான் கிடைச்சாரா? சாரி சார், சாரி. சர்ப்ரைஸ் இந்த மாதிரி ஷாக்கா மாறணும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சார். துரந்தர் சார் எங்க இருந்து அனுப்பி வைக்க வேற எந்த வழியுமே இல்லையா சார்? வேம்பயரை தவிர வேற எதை பார்த்தாலும் பிரின்சிபல் சார் பயப்பட மாட்டாரு. வேம்பயர் வேஷத்துல போய் நம்ம பயமுறுத்தணும், பயப்படக்கூடாது.
வேம்பயர் வேஷத்துல போய் பிரின்சிபல் சார் இங்க இருந்து விரட்ட போறேன். நான் தான் வேம்பயர். என்ன சத்தம் வேம்பயர் இன்னொரு வேம்பயரை பார்த்து எதுக்கு பயப்படுதுன்னு தெரியலையே. யாரோ கோல்மால் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க பிரின்சிபல் சார், நான் இன்னைக்கு வேம்பயரா மாறி உங்களை பயமுறுத்தி தான் ஆகணும். என்ன இது, வேம்பயர்ஸ் பிரின்சிபல் சாரை பார்த்து பயப்படுறாங்களே. நீங்களா? இது யாரு? இதோ வர சார். என்ன நடக்குதுங்க? ஏதோ ஸ்கூலா இல்ல வேம்பயர் ஹவுஸா? ஸ்டூடெண்ட்ஸ் வேம்பயரா இருக்காங்க, பப்பியும் வேம்பயரா இருக்கா. பட்வாதன் நீங்க ஒரு வேம்பயரா? என்னடா நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாடகம் தான் சார், வேற என்ன நீங்க நினைச்சிட்டீங்க? என்னடா சொல்ற? அது வந்து சார், அடுத்த வாரம் நாங்க ஸ்கூல் பிளேக்காக வேம்பயர் ரோல் பண்ண போறோம். அதுக்கான ரிஹர்சல் தான் இப்ப நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா என் ரூம்ல எதுக்காகடா நீங்க ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? சார், அது என்னன்னா எங்களோட ஆக்டிங் நல்லா இருக்கா இல்லையான்னு நாங்க செக் பண்ணிட்டு இருந்தோம். உங்களை விட பெட்டர் ஜட்ஜ் இந்த உலகத்துல வேற யாருமே இல்லையா சார்? சரி சரி, நாளைக்கு இங்க இருந்து போயிடலான்னு நான் ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கிட்டேன். அப்படின்னா நீங்க நாளைக்கு ஸ்கூலை விட்டு போயிடுவீங்களா? ஆமா, போகலான்னு தான் நினைச்சேன். ஆனா இதுக்கு போக மாட்டேன். ஆஹா, ஏன் சார் டிக்கெட்டை கிழிச்சு போட்டீங்க? அது ஒண்ணு இல்ல, உங்க எல்லாரோட ஆக்டிங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, அதனாலதான் நான் போகாம இருக்கேன். இப்பவே நல்லா நடிக்கிறீங்கன்னா உங்க டிராமாவும் நல்லா இருக்கும் இல்லையா? அதனால அடுத்த வாரம் உங்க டிராமாவை பார்த்துட்டு தான் நான் இங்க இருந்து கிளம்புவேன். அப்படி